ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பெரிய ஜீயரான சுவாமி மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்தில் ஏகாந்தமாக தமது மடத்தில் அமர்ந்திருந்த ஒரு சமயம் ஒரு பெண் பிள்ளை வந்து அவரது திருவடிகளில் வணங்கி நின்றாள். மாமுனிகள் அப்பெண்ணிடம் அவள் எங்கிருந்து வருவதாகவும் எதற்காக அங்கு வந்துள்ளதாகவும் கேட்டார். அதற்கு அப்பெண் தான் திருவல்லிக்கேணியிலிருந்து வந்துள்ளதாகவும் மாமுனிகள் திருவடி நிழலில் இருந்து கொண்டு கைங்கரியம் செய்ய அவர் அருள வேண்டும் என்றும் பிரார்த்தித்து நின்றாள். ஜீயர் அவளிடம், பெண்ணே, திருவல்லிக்கேணியில் கோயில், திருமலை, பெருமாள் கோவில் என்று 3 எம்பெருமான்களும் உகந்தே வந்து அங்கு கோவில் கொண்டிருக்க அவ்விடத்தை விட்டு வர விரும்புவோரும் உண்டோ என்றார். அது மட்டுமல்லாமல் திருவல்லிக்கேணி திவ்யக்ஷேத்திரம் எம்பெருமான் அவதாரத்திற்கு வித்திட்ட திவ்ய தேசம் அல்லவா? மேலும் ஆதியை, அமுதை, என்னை ஆளுடை அப்பனை, ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஒப்பவரில்லாத மாதர்கள் வாழும் இடமாக வல்லவா ஆழ்வார் திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தை குறித்து பாரிக்கிறார். ஓர் இருவர் இருக்கும் இடத்தில் பலர் இருந்து என்னை ஆளுடை அப்பனை மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருப்பதல்லவா நாம் பெரும் பேறு என்று புன்முருளுடன் கூறினார். ஜீயர் சுவாமிகளிடம் அப்பெண், ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் ஊராக திருவல்லிக்கேணியை ஆழ்வார் கூறியிருக்க தனக்கு அங்கு வாழ எந்த தகுதியும் இல்லை என்று பணிந்து நின்றாள். மேலும் அவளது கூற்றுக்கு உறுதி சேர்ப்பவள் போல் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ஸ்ரீ ராமானுஜருடைய சீடர்கள், பாகவதோத்தமர்கள் பலரை உதாரணம் காட்டி 108 ரகசிய வார்த்தைகளை ஜீயர் முன் உரைத்தாள். அவர்களில் காணப்படும் எந்த ஒரு குணமோ தகுதியோ அற்றவளாக தான் இருப்பதால் மாமுனிகள் திருவடி நிழலில் தனக்கு கைங்கரிய பிராப்தி அருள வேண்டி நின்றாள். உடையவர் ராமானுஜரிடம் திருக்கோளூர் பெண் பிள்ளை 81 ரகசிய வார்த்தைகளின் மூலம் எப்படி ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், மேலும் இராமாயண மகாபாரதத்தில் உள்ள உத்தமர்கள் பல வைணவசீலர்களை பற்றி எடுத்து உரைத்தாளோ அதுபோல இவளும் 108 வார்த்தைகளாக பல வைணவ சிகாமணிகளின் வைபவ விசேஷிதங்களை எடுத்து உரைத்தாள். இவற்றை கேட்ட ஜீயர் அவளை குளிர கடாட்சித்து தீர்த்த பிரசாதமும் தளிகை பிரசாதமும் அருளினார் என்றும், பிறகு அப்பெண் மாமுனிகள் ஆசீர்வாதத்துடன் மீண்டும் திருவல்லிக்கேணிக்கே வந்து வாழ்ந்து பேறு பெற்றாள் என்றும் பொன்னடிக்கால் ஜீயர் பெரிய பட்டபிரான் ஜீயருக்கு அருளி செய்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு கற்பனை நிகழ்ச்சி என்றும் ஒரு கருத்து உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை வார்த்தைகளின் மூலம் நாம் பல தொடர்களாக பல ஆழ்வார், ஆச்சாரியர்கள், பாகவதோத்தமர்கள், வைணவ சீலர்கள் பலரது குணவிசேஷிதங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இது அடியேனுக்கும் கேட்கும் உங்களுக்கும் ஒரு சிறந்த பாக்கியமாக அமைய மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசிய வார்த்தைகளில் 15வது வார்த்தையாக காணப்படுவதான ஈரவாடையினால் கண்டேனோ ஈரங்கொல்லியை போல என்ற வார்த்தையின் மூலம் சொல்லப்பட்ட செய்தியை அனுபவிப்போம். ஈரங்கொல்லி என்பது யாரை குறிக்கும்? ஈரவாடை என்பது என்ன? இந்த வார்த்தைகளின் மூலம் சொல்லப்பட்ட செய்திகள் தான் என்ன என்பதை பார்ப்போமா? ஈரங்கொல்லி என்பது சலவை தொழிலாளியான வண்ணானை குறிக்கும் ஒரு பழந்தமிழ் பெயராகும். இன்று நாம் வண்ணான், தோபி, சலவை தொழிலாளி, துணி துவைப்பவன் என்றெல்லாம் கூறுகிறோமே, அவனுக்குத்தான் ஈரங்கொல்லி என்று பெயர். நம்பெருமாள் கலாபத்திற்கு பின் மீண்டும் திருவரங்கம் எழுந்தருளியது ஒரு பரிதாபி ஆண்டில்தான் என்ற ஒரு செய்தியை சென்ற தொடரில் பார்த்தோம். துலுக்கர் கலாபத்தின் பொழுது நம்பெருமாள் திருவரங்கத்தை விட்டு வெளியேறி பின் மீண்டும் 48 வருடங்கள் கழித்து திருவரங்கம் திரும்புகிறார். இந்த படையெடுப்பின் விஷயமாக திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை வார்த்தைகளில் 6வது வார்த்தையில், அதாவது உடன் சென்று உயிர் நீத்தேனோ உலகாரியனை போல என்ற வார்த்தையில் விவரமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த பதிவை அங்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சுமார் கிபி 1323ஆம் வருடம் உலுக்கான் பெரும் படையுடன் தென்னிந்தியாவில் வந்து பல இடங்களை தாக்க வந்த காலம். துலுக்கர்கள் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்தபொழுது
பல கோவில்களில் புகுந்து விக்கிரகங்களையும் திருவாபரணங்களையும் கொள்ளையடித்தனர். பல கலைச்சிற்பங்களை சிதைத்தனர். எதிர்த்த பலரை கொன்று குவித்தனர். அப்படி திருச்சி ஸ்ரீரங்கமும் தாக்கப்பட்டது. பெருமாளை அவர்களிடம் இருந்து காக்க வேண்டும். என்ன செய்வது? வைணவ அடியவர்கள் துடித்தனர், மனம் வெதும்பினர். படைகள் சமயபுரம் நெருங்கிவிட்டது. மூலவர் சன்னதிக்கு முன் கல்திரையிட்டு மூடி அதற்கு முன் ஒரு விக்கிரகத்தை வைத்தனர். உற்சவர் நம்பெருமாளுடனும் நாச்சியாருடனும் பல வைணவ முதலிகளுடனும் பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேறினார். ஸ்ரீரங்கம் வந்த துலுக்கர் படையினர் கோவிலில் நம்பெருமாளை காணாமல் அங்கிருந்த விக்கிரகத்தை அழித்து இருந்தவற்றை கொள்ளையடித்தனர். பலரை கொன்றனர். அந்த காலகட்டத்தில் நம்பெருமாளையும் ஸ்ரீரங்கத்தையும் காக்க வைணவ அடியவர்கள் பட்ட பாட்டையும், நம்பெருமாள் மீண்டும் ஸ்ரீரங்கம் திரும்பும் வரை பெருமாளும் அடியவர்களும் பட்ட துயரையும் தியாகத்தையும் திருவரங்க நூலா என்ற புத்தகத்தில் படித்து அறியலாம். படிக்கும் பொழுதே அடியார்கள் பட்ட துயரம் நம் நெஞ்சை சுடும். இன்று நம்மில் பலர் நமக்கு மனதிற்கு உகந்த திவ்யதேசம் திருவரங்கம் என்று சொல்ல முடிகிறது, நம்பெருமாளையும் பெரிய பெருமாளையும் தாயாரையும் சேவிக்க முடிகிறது என்றால் பிள்ளை லோகாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்கள் பல வைணவ அடியவர்களின் தியாகச் செயலினால்தான். அப்படி அவர்கள் நம்பெருமாளை காப்பாற்றி நமக்கு கொடுக்கவில்லை என்றால் அப்பப்பா, நினைக்கவே நெஞ்சு நடுங்குகிறது. சரி, இப்படி துலுக்கர் படை ஸ்ரீரங்கத்தில் புகுந்த சமயத்தில் அதற்குள்ளாக நம்பெருமாள் வெகு தூரம் எழுந்தருளிவிட்டார். திருவரங்கத்தை விட்டு நம்பெருமாளுடன் பிள்ளைலோகாச்சாரியார் திருமாலிருஞ்சோலை, திருமலை முதலான பல திருத்தலங்களில் மறைந்து பெருமாளுக்கு நித்திய கைங்கரிகள் செய்து கொண்டு வந்தார். வயது முதிர்ந்ததன் காரணமாக ஜோதிஷ்குடி என்னும் இடத்தில் திருநாடு அலங்கரித்தார். பின் பல வைணவ அடியவர்கள் நம்பெருமாளை காப்பாற்ற உயிரையும் பணயம் வைத்து பல சோதனைகளுடன் போராடினர். நீண்ட காலத்திற்கு பின்னர் கோப்பண்ண உடையார் என்ற அரச பெருந்தகையால் மீண்டும் நம்பெருமாள் திருவரங்கத்துக்கு எழுந்தருள பண்ணப்பட்டார். இதற்கிடையில் துலுக்கர் அட்டகாசம் கொஞ்சம் குறைந்து திருவரங்க கோவிலில் உற்சவ பூஜைகள் மீண்டும் முன்போல் தொடங்கப்பட்ட பொழுது உற்சவ விக்கிரகம் இல்லாமல் போயிற்று. எனவே ஒரு புதிய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் நடந்து வந்தன. இந்த நிலையில்தான் திருவரங்கத்தின் ராஜாவான அழகிய மணவாளன் என்று திருநாமம் கொண்ட பல உற்சவங்களும் திருவிழாக்களும் கொண்ட நம்பெருமாள் மீண்டும் திருவரங்கம் வந்தடைந்தார். நீண்ட காலத்துக்கு பின் பெருமாள் எழுந்தருளவே அவர்தான் திருவரங்க திருசெல்வமான அழகிய மணவாளன் என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லக்கூடிய பெரியோர்கள் முதியவர்கள் திருவரங்கத்தில் இல்லாமல் போகவே என்ன செய்வது என்று ஸ்தலத்தார் திகைத்து நின்றனர். திருவரங்க திருக்கோவிலில் பணிபுரிந்த கைங்கரியப்பரர்கள் எவராவது முதிர்ந்தவர் இருப்பாரா என்று விசாரித்து பார்த்தபொழுது மிகவும் வயது சென்ற வண்ணான் ஒருவன் இருந்தான். அவனோ கண் பார்வையை இழந்திருந்தான். அதனால் பெருமாளை கண்ணால் தரிசித்து உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் இருந்தான். ஆனாலும் அவன் சொன்ன ஒரு விஷயம் அங்கிருந்தோருக்கு சிறிது நம்பிக்கையை கொடுத்தது. அழகிய மணவாளன் சீரும் சிறப்புடன் திருவரங்கத்தில் மகிழ்ந்திருந்த பொழுது எம்பெருமான் திருமேனி வஸ்திரத்தை அடிக்கடி பெற்று முகந்து அது ஊறின தீர்த்தத்தை பலகாலம் பருகியுள்ளேன். ஒரு வஸ்திரத்தை பெருமாளரில் சாத்தி காவிரி தீர்த்தத்தால் திருமஞ்சனம் பண்ணி அந்த ஈரவாடையை அடியேன் கையில் பிரசாதியுங்கள். அதன் மூலம் அடியேன் பெருமாளை நிச்சயம் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றான். இதற்கு அப்போது அங்குள்ள ஸ்தலத்தார்களும் ஒப்புக்கொண்டனர். அப்பொழுது பூஜையில் இருந்த பெருமாளுக்கும் வெளியில் இருந்து வந்த விக்கிரகத்துக்கும், அதாவது பல வருடங்கள் கழித்து மீண்டும் திருவரங்கம் வந்த பெருமாளுக்கும் திருமஞ்சனம் செய்தனர். பின் அந்த ஈர வஸ்திரங்களை அந்த வண்ணானிடம் கொடுத்தனர். ஈரவாடை தீர்த்தத்தை முகந்து பருகி பழைய திருமேனியை அடையாளம் கண்டுகொண்டான் அவ்வண்ணான். இவரே நம்பெருமாள், நம்பெருமாள் நம்மிடம் திரும்பி வந்துவிட்டார் என்று ஆனந்த கூத்தாடினான். அதிலிருந்து தான் அழகிய மணவாள பெருமாளுக்கும் நம் பெருமாள் என்ற திருநாமம் உண்டாயிற்று. ஒரு ஈரவாடை தீர்த்தத்தின் மூலம் ஒரு விக்கிரகத்தை நிச்சயித்து அறிய வேண்டுமானால் அந்த திருமேனியில் அதிமாத்திரமான ஒரு பிரபத்தி, ஒரு பிரேமை இருந்தாக வேண்டும். இது அந்த வண்ணானுக்கு இருந்தது. அதனால்தான் திருமேனி வஸ்திரத்தின் ஈரவாடை பெருமாளை காட்டிக் கொடுக்கும்படி செய்தது. இது நினைக்க நினைக்க வியப்பாய் இருக்கிறது.
நம்பெருமாளை நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட இந்த நிகழ்வு கோயில் ஒழுகிலும் 12,000 குருபரம்பரா பிரபாவத்திலும் பேசப்பட்டுள்ளதை காணலாம். இப்படிப்பட்ட விசேஷமான பிரபத்தியோ சரணாகதியோ நம் போன்றவர்களுக்கு ஏற்படுவதில்லையே என்று ஏக்கத்துடன் அம்மையார் சுட்டி காண்பிக்கிறார். அது நமக்கும் பொருந்தும். அடுத்ததாக ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை குறித்த ஒரு ரகசிய வார்த்தையை அனுபவிக்கப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.